திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அங்க மகாதேவ நமச்சிவாய வாழ்க. நண்பர்களே, நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை திரு ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் அருளி செய்த அருள் மாலை கோமதி சதரத்தன மாலை என்ற அருமையான பொக்கிஷ நூல். இதில் நமக்கு ஒரு சில பாசனங்களை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் துணை இருக்கிறது. அந்த வகையிலே இன்று நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் அன்னை கோமதி முன்னாடி நின்று வேண்டாரு. அம்மா கோமதி, இந்த உலகத்துல நிறைய பேரை நான் பாக்குறேம்மா. இந்த உலகத்தினாலே கிடைக்கக்கூடிய இந்த சிற்றின்பமே நமக்கு பேரின்பம், இந்த இன்பமே நமக்கு போதும் அப்படின்னு நினைச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்கம்மா. அவங்ககிட்ட போய் உன்னுடைய அருளும் உன்னுடைய கருணையும் எத்தகையது அப்படிங்கிறத போய் சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க கோமதி. அவங்கள்ட்ட நான் எப்படித்தான் சொல்லி புரிய வைக்கிறது? கண்ணுல ஒரு சிறிய குறைபாடு இருந்தா அந்த குறைபாடை நீக்கினால், மருத்துவ துணை கொண்டு நீக்கினால் கண் பார்வை பெறலாம். இப்போ கண்ணுல குறைபாடு இருக்கிறவங்களுக்கு மாற்று கண் அறுவை சிகிச்சை வேற வந்துருச்சு, கண் பார்வை பெறலாம். ஆனா கண்ணுல உள்ளுக்குள்ளேயே நரம்பு சரியில்லைன்னா எத்தனை பேரை பாக்குறோம்? உள்ள நரம்பு பாதிச்சிருக்குது, அதனால ஆபரேஷன் பண்ணாலும் சரியா வராது அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரை பாக்குறோம்? அதே போல கண்ணாடி அணிந்து கொண்டால் அந்தகனுக்கு பிறவியிலேயே கண் பார்வை அற்றவனுக்கு கண்ணாடி அணிந்து கொண்டால் தெரியுமா? தெரியாது இல்லையா? அதே போலத்தான் இந்த பூலோகத்திலே இருக்கிற இன்பத்தை அனுபவிப்பவர்களுக்கு உன்னுடைய அருளை சொன்னால், அருள் சிறப்பை சொன்னால், கருணை சிறப்பை எவ்வளவுதான் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா கூட இருக்கு, பாத்துக்கலாம், நமக்கு இங்க வேலை இருக்கு அப்படின்ட்டு போயிடுறாங்க தாய். அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை காட்டு. அவங்களும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களும் உன்னுடைய அருளை பெற வேண்டும், அதற்காக நல்ல வழியை காட்டு என்ற அற்புதமான பாசுரத்தை சொல்கிறார். கண்ணாடி அணிந்தாலும் காண்பாரோ அந்தகரை, மண்ணாடும் வாழ்வில் அகம் மகிழ்ந்தார்க்கு அருமறைகள் தன்னா அருமறைகள் தன்னார் உன் அருள் சிறப்பை தகுமாற்றான் விரித்தாலும் முன்னாடி அவர் வெளியாது உழலாரோ கொம். அப்படியா, இவ்வளவு சொல்றீங்களா? அப்ப அம்மையினுடைய அருள் இவ்வளவு வலிமையானதா, இவ்வளவு எளிமையானதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்க கோமதி. அவங்களுக்கும் அருள் செய் என்று வேண்டுகிறார் ஆசிரியர் பிறந்தவர். நாமும் அவ்வாறே வேண்டி அன்னை கோமதியின் அருளை பெறுவோம். திருச்சி கம்பளம். நம்ம பார்வதி வதையே ரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க்கை.